முதலமைச்சர் சிறப்பு விருதை பெற குழந்தைகளின் கல்விக்காக தன்னுடைய நிலத்தை தானமாக வழங்கிய மதுரையைச் சேர்ந்த திருமதி ஆயே என்கின்ற பூரணம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Chief Minister's Special Award is presented to Tirumadi I.M.R. Alais Pooranam. என் பொண்ணு பேரு ஜனனி. என் பொண்ணுடைய விருப்பம் தான் வந்து நான் எல்லா இதுகளுக்கும் எல்லா மீடியாக்களுக்கும் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் முதலமைச்சர் சார்ட்ட வந்து மாண்புமிகு முதலமைச்சர் சார்ட்ட வந்து நான் விருது வாங்கியிருக்கேன் அப்படின்ற போது மறுபடியும் எல்லாரும் வந்து கேட்கிறாங்க. அதனால திருப்பி மறுபடியும் சொல்றேன், என்னோட பொண்ணுடைய நினைவா தான் வந்து பொண்ணு எழுதி வச்சது பிரகாரம் தான் நான் செய்யணும்ன்றதுக்கு வந்து எனக்கு ஒரு குறிக்கோளை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நிறைய ஆண்மக்கள் வந்து உதவி பண்ணாங்க. அவங்க எல்லாரும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என் பொண்ணுடைய அந்த படிக்கக்கூடிய அந்த கிராமத்தில் உள்ள படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை மாணவ செல்வங்களுக்கு நான் வேண்டிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சுத்தி உள்ள கிராமத்திலே வந்து உள்ள மாணவர்களுக்கு பூராமே வந்து உயர்நிலை பள்ளி ஆக்கணும், அவங்க வந்து உயர்நிலை பள்ளி படிக்கணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். அதில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் சார் அவர்கள் வந்து எனக்கு நான் ஒரு வேண்டுகோளாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்க அதை வந்து எனக்கு தரம் நடுநிலை பள்ளியை வந்து உயர்நிலை பள்ளியா வரணும். இந்த ஆண்டிலே வந்து எனக்கு முதலமைச்சர் கையினால வந்து அதை அடிக்கல் நாட்டி அதை தொடங்கி அதை என் பொண்ணு பேரும் முதலமைச்சர் பேரும் அதுல இருக்கணும் அப்படின்றது இடம்பெறணும் அப்படின்றத வந்து நான் கேட்டுக்கிறேன். படிச்சேங்க சார், அதே பள்ளி தான் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சேன். இப்ப நடுநிலை பள்ளியா இருக்கு, உயர்நிலை பள்ளி ஆக்குறதுக்கு தான் நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன் சார். பொண்ணுடைய விருப்பம் தான், என் மகளுடைய ஜனனியோடைய விருப்பம் தான். ஜனனி வந்து சொல்லியிருந்தது, என்னுடைய கணவர் பேர் வந்து உக்கிரபாண்டியன். நான் வந்து உக்கிரபாண்டியனுடைய வாரிசே இல்லாம போயிருவேணும் அப்படின்றதா ஒரு தடவை சொல்லியிருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து ஜனனி 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 ஜனனின்றது வந்து உக்கிரபாண்டியனுடைய வாரிசு வந்து இவ்வளவு பேரும் புகழும் நிலைச்சு இருக்கு பாருங்க. அது ரொம்ப சந்தோஷம், என்ன சொல்றது, அந்த அளவுக்கு நிறைவா இருக்குங்க சார். அதுவும் எங்க அப்பா அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க இதுல பிறந்ததுனால தானே எங்க அப்பா ஒரு அதிகாரி ஆக்கணும், அது பண்ணணும்னு சொல்லி நினைச்சது பண்ணதுனால இன்னைக்கு வந்து என்னைய வந்து இந்த அளவுக்கு ஒரு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கிட்ட விருது வாங்குற அளவுக்கு என்னைய வந்து கொடுத்துருக்காங்கன்ற போது எங்க அப்பா அம்மாவை நான் ரொம்ப பெருமையா இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பிக்கிறேன். இந்த தானங்கள்லயே பல தானங்கள், கண்தானம், ரத்த தானம் சொல்லுவாங்க. அந்த கல்வி கொடுக்கக்கூடிய தானம்ன்றது எவ்வளவு உயர்வானதா நீங்க பாக்குறீங்க? நான் வந்து பணம்ன்றத வந்து நான் என்னைக்குமே ஒரு இதா எடுத்துக்கிறது கிடையாது. குழந்தைய படிச்சு எல்லாரும் நல்ல இதுக்கு வரணும் அப்படின்ற ஒரே நோக்கம்தான். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அந்த மழலை செல்வங்கள் வந்து படிச்சு ஒரு ஏதோ ஒரு வேலையில ஏதோ ஒரு இடத்துல அவங்க நிக்கும் போது வந்து இந்த ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கும் போது வந்து அதுல இருக்கிற இதுதான் நான் நிறைவா, நான் இல்லைன்னாலும் என் பொண்ணுடைய பேரு நிலைக்கும் அப்படின்றத எனக்கு நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.